بسم الله الرحمن الرحيم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன் ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள். பல நாட்களுக்கு வேண்டிய உணவை தம்முடன் கொண்டு செல்வார்கள். அப்போது ஒரு நாள் வானவர் ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார். நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டித் தழுவி விட்டுவிட்டு, படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அச்சத்தால் இதயம் படபடக்க அந்த வசனங்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து நடந்தவற்றை கூறினார்கள். இதை கேட்ட கதீஜா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தம் சகோதரர் வரக்கா என்பவரிடம் சென்றார்கள். வரக்கா என்பவர் அறியாமை காலத்திலேயே கிறித்துவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். இன்ஜீல் வேதத்தை அரபி மொழியில் எழுதுவார். அப்போது வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்தவற்றின் விவரத்தை அவரிடம் சொன்னார்கள். இதை கேட்ட வரக்கா, நீர் கண்ட இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறினார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என முந்தைய வேதங்களை முறைப்படி கற்றுணர்ந்தவர் கண்டு கொள்வார். ஆகவே இவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், இது உங்களுக்கு தெரியாதிருந்தால் முன்னுள்ள வேதத்தை உடையவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 21:7.